சாயிரம், உனக்கான அற்புதத்தை நம்பிக்கையோடு கேள் என் பிள்ளையே. சவாலாகவே உனக்கு நான் சொல்கிறேன். உனக்கான நற்செய்தி உன்னை தேடி வரும் இன்னும் சில மணி நேரமே. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்பவனே வாழ்வில் வெற்றியை ரசிக்கலாம். நான் உனக்கு அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கும் வாக்குதான். ஆனாலும் மீண்டும் உன்னிடம் நான் கூறுகிறேன், கலங்காதே. எது வந்தாலும் கலங்காதே. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, பொறுமையாக இரு. உனக்கானது உன்னிடமே வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னை விட்டு விலகவே விலகாது. உன்னுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக ஊதியம் கிடைக்கும். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது. உன் வாழ்வில் அற்புதத்தை அந்த உழைப்பே நடத்தி காட்டும். நான் என்ன செய்தாலும் நம்பிக்கையோடு இருந்தாலும் கூட என் மனம் தடுமாற்றம் அடைகிறது, தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நிலையான மனதை வைத்துக்கொள்ள என்னால் முடியவே இல்லையே என்று உன் மனம் ஏங்குவது எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. மனம் என்பது எப்பொழுதுமே எதையாவது சிந்தனை செய்து கொண்டே இருப்பதால் எதை பற்றியுமே சிந்தித்து செயல்படாமல் தேவையான முடிவுகளை எடுக்க முடியாமல், நல்ல முடிவுகளை தகுந்த நேரத்தில் எடுக்க முடியாமல் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை பெரிதுபடுத்தி பெரிதாக பார்ப்பதுதான் மனித மனதின் இயல்பு. எதையுமே சுலபமாக கடந்து போக கற்றுக்கொள். எப்பொழுதாவது யாராவது உன்னை திட்டிவிட்டார்களோ அல்லது இழிவாக பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பழிவாங்க வேண்டும், அவர்களை திட்ட வேண்டும் என்ற சூழ்நிலையில் நீ இல்லாத பொழுது, அவர்களை எதிருக்கு எதிராக நின்று பேச முடியாத சூழலில் நீ சிக்கி தவிக்கும் பொழுது உன் மனமானது அந்த விஷயத்தை பெரியப்படுத்தி அவர்களை திட்டுவது போல, அடிப்பது போல ஒரு கற்பனையை உன் மனதிற்குள் உருவாக்கி அந்த நிமிடத்தில் உன்னை சாந்தப்படுத்தும். அதுபோல உன் மனம் எப்பொழுதுமே உன்னை நிம்மதியாக்கும் வழியை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டிருக்கும். அதே போல உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவும் உனக்கு எது நல்லது, உன் வாழ்விற்கு எது நல்லது, உன் மனதிற்கு எதை செய்தால் அது நிம்மதி கிடைக்கும், உன் வாழ்விற்கு எது செய்தால் அது உன் முகத்தில் ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதை பார்த்து பார்த்து நானும் ஆவலோடு அதை செய்து கொண்டே இருக்கிறேன். மாயமான இந்த உலகத்தில், மாயை மட்டுமே நிறைந்திருக்கும் இந்த உலகத்தில் நியாயமான கோரிக்கைகளுக்கு எப்பொழுதுமே இடமே இல்லாதது போல ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கும். ஆனால் கடைசியில் நியாயமே, தர்மமே வெல்லும். ஒன்றை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள், நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டால், ஆசைப்பட்டால், நீ மற்றவர்களை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் சொல்வதை எதையுமே காதில் வாங்கி கொள்ளாதே, யாரையுமே பார்க்காதே. வெற்றி பெறுவது சாதாரண விஷயமல்ல. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எது சரி எது தவறு என்ற சிந்தனை செய்து கொண்டு ஆராய்ந்து அதை செய்தாலே வெற்றி சுலபமாக நம்மை வந்து சேரும். எதை பற்றுமே சிந்திக்காமல், எதை பற்றுமே யோசனை செய்யாமல் செய்வதை அப்படியே செய்து கொண்டிருந்தால் அது திருப்தியில்லாத ஒரு செயலாகத்தான் முடியுமே தவிர வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்காது. வார்த்தை கூர்மையாகிவிட்டால் அது நம்மையே சிதைக்கக்கூடும். பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் பொறுமையாக இருந்துவிட்டு போகலாம். வார்த்தை கூர்மையாக ஆக்கிவிட்டால் அது திரும்ப மீண்டும் நம்மையே வந்து தீண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் பேச பழகு. சின்னம் சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்து உன் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருக்கிறாய். நான் கூறுவது சரிதானே என் பிள்ளையே? பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்வில் என்றுமே தோற்றதே இல்லை, வெற்றியை மட்டுமே அனுபவித்திருக்கிறார்கள். மற்றொருவர் எந்த விதத்தில் உன்னை அலட்சியம் செய்தாலும், உன்னை அலட்சியப்படுத்தினாலும் கூட நீ அதை மனதில் வாங்கிக் கொள்ளாதே. ஒரு நொடி கூட அதை முன்னிலைப்படுத்தி உன் மனதை காயப்படுத்தாதே.
ஏனென்றால் புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எங்கு நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த இடத்திலிருந்துதான் உனக்கான வாழ்வு ஆரம்பிக்கிறது. உனக்கான புது அத்தியாயம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை பக்குவமாக மனதில் பதிய வைத்துக்கொள். அந்த நொடியிலிருந்துதான் எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த நொடியிலிருந்துதான் நீ மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் மட்டும் எப்பொழுதும் அனுசரித்து போய்கொண்டே இருக்க வேண்டுமா? மற்றவர்கள் அவர்கள் வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நான் மட்டும் எப்பொழுதும் அனுசரித்து போய்கொண்டே இருக்க வேண்டுமா என்று மட்டும் நினைக்காதே. அப்படி நினைக்கும் பொழுது உன் எதிரில் உள்ளவர்கள் சண்டை சச்சரவு என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நேர் மாறாக நீ சகித்து கொள்ள பழகிக்கொண்டால், அனுசரித்து போக பழகிக்கொண்டால், பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டால் அதுவே உன் வாழ்விற்கு கவசமாக உன்னை தாங்கி நிற்கும். அமைதியாக இருந்து கொண்டு உன் மனதை நீயே தியானமாக வைத்துக்கொள். உன் மனம் பூங்காவனமாக மாறிவிடும். உன் வாழ்வே சோலைவனமாக உனக்கு திரும்பி நிற்கும். உன்னுடைய கோபங்கள், ஆதகங்கள், வெறுப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே உன் முன்னாக அந்த அமைதியாக நீ இருக்கும் சூழ்நிலையில் உன்னிடம் அவைகள் அனைத்துமே மண்டியிட்டு உன்னை விட்டு விலகிவிடும். உன் மனம் பூங்காவனமாக மிக அமைதியான சூழ்நிலையில் தழும்பி நிற்கும். இவையெல்லாம் உன்னை விட்டு விலகினாலே உனக்கிருக்கும் துன்பங்கள் அனைத்துமே சரி பாதியாக உன்னை விட்டு விலகிவிடும். வாக்குவாதமோ சண்டையோ கோபமோ எதற்குமே ஒரு தீர்வு அல்ல. அமைதிதான் மிகப்பெரிய தீர்வு என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக எது வந்தாலும் அமைதியாக உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்து கொண்டே இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தாலே போதும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்பொழுதும் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான அற்புதத்தை நடத்தவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் பிறப்பெடுத்திருக்கிறேன் என்பதை பக்குவமாக நம்பு. வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் எனக்கான நல்லதை நடத்தி காட்டுங்கள் சாயிநாதரே, நடத்தி தாருங்கள் சாயிநாதரே என்று மீண்டும் என்னிடமே வந்து புலம்பாதே. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் உனக்கான வாய்ப்பை ஏதாவது ஒரு நொடியில் நான் நிகழ்த்துவேன். எனவே மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் பெற்றுக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இதை முழுவதுமாக கேள். இதுவரை உன்னை பார்த்து நகைத்த கண்கள் நிச்சயமாக வருந்தும்படி நான் செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிரியமான பிள்ளையின் வாழ்க்கையில் அனைத்து அற்புதத்தையும் உன் சாயிபாபா நடத்தி காட்டுவேன். நீ தோற்பதற்காக பிறக்கவில்லை. கட்டாயமாக உன் அப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தால் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய், ஜெயித்து காட்டுவாய். சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே.
குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? சோகம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், மனவேதனை வந்தாலும், மன ஆனந்தம் வந்தாலும் அனைத்தையும் உன் சாயப்பாவிடம் வந்து கொட்டும் உனக்கு நல்லதையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தாமல் நான் போய்விடுவேன் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள், கோரிக்கைகள் அனைத்தையும் மாற்றப் போகிறேன். உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்போகிறேன். அதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன். இது உன் வாழ்வில் உன் கஷ்டங்களுக்கான கடைசி கட்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன் கர்ம வினைகளின் தாக்கத்தினால்தான் இவ்வளவு காலம் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருந்தாய். உன் கர்ம வினையை குறைத்து விட்டேன் உன் சாயப்பா. இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள், ஒளிமயமான வாழ்வு எல்லாம் ஒரு சேர உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது பொறுமை மிக அதிகமாக தேவைப்படுகிறது. என் கண்மணியே, பொறுமையாக இரு. உனக்கான அந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி இதற்கு மேல் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள், வேதனைகள் அனைத்தையும் என்னிடம் தந்துவிட்டு உன் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன்னுடைய அன்றாட வேலைகளை கவனமோடு செய்து கொண்டே இரு. வருத்தத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பொறுமையாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கேயும் எப்பொழுதும் இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன்னை தூக்கி கரத்தில் வைப்பேன். உன் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ போகும் வழியில், நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நான் உனக்கு முன்பாகவே சென்று அந்த முட்களையெல்லாம் களைந்து விடுவேன். எனவே என் குழந்தையே, எதையுமே பொருட்படுத்தாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு.
நீ போகும் பாதையில் மிக மோசமாக மிருகங்கள் வரலாம், அதைவிட மிக மோசமான மனிதர்கள் கூட வரலாம். இவை எவற்றையுமே கண்டு அஞ்சவே வேண்டாம். அப்பா என்னோடு இருக்கிறார். நான் செல்லும் பாதையில் ஏதாவது போராட்டம் வந்தால் அதை நீக்க என் சாயப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு உன் வழியில் நீ பயணித்துக் கொண்டே இரு. அந்த நம்பிக்கையை மேலும் கொஞ்சம் வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் பிரகாசமான வழி நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். உனக்கு வரும் தொந்தரவுகளையெல்லாம் நான் தூக்கி எறியப் போகிறேன். எனவே என் குழந்தையே, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. நல்லதே நினை, நல்லது நடக்கும். உன் வேண்டுதலை உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன். இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயமாக உன் வாழ்வு ஒளிரத்தான் போகிறது. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க நான் தீர்மானம் எடுத்துவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் பிரியமே. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிடவே மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லுமிடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில்தான் உனக்கு துணை நிற்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தாதவாறு பார்த்து கொள்வதே உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய ஆராத்தியில் நான் மகிழ்ந்தேன். உன் வாழ்வில் நிச்சயமாக ஒளியேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் என் பிள்ளையே. எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் உனக்கு வரும். கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிடவே மாட்டேன். உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருப்பேன். உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதம் கூட ஆகலாம். ஆனால் தப்பாமல் அனைத்தையும் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். உன் சாயிநாதா. உன்னை உயர்ந்த இடத்தில் நிச்சயமாக அமர வைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. உன்னுடைய மனம் என்பது உன் சாய் தேவா வசிக்கும் கோட்டைதான். அந்த மிகப்பெரிய கோட்டையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையவே முடியாது. என்னை காண வந்த, என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைக்கு பல விஷயங்களை நான் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே. அதை யாருக்காகவும் எப்பொழுதும் எல்லா நேரமும் விட்டு விடாதே. விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சம் மேல் நோக்கி பிரம்மாண்டமாக வளரும். எனவே என் குழந்தையே, நீ விழும்போது விதைகளாக இரு. மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும். ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு, அந்த உறவை மிக இறுக்கமாக பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று
இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்லத் தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல் உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். நீ நினைத்தது போல அழகான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதை நான் உனக்காக கிடைக்க செய்வேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லை சாயிநாதரே என்று புலம்பாதே. உன் துயர் துடைக்கத்தான் உன் சாய் அப்பா வந்திருக்கிறேன். ஆத்மார்த்தமாக என்னை முழுவதுமாக நம்பியிருக்கும் உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என்று ஒரு துளி கூட நினைக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக.